ஹலோ வியூவர்ஸ், சிறுகதைக்கு ஆசை சீரியலோட நாளைக்கு எபிசோடோட நான் கற்பனை கதையை சொல்ல போறேன். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மீனாவோட தங்கச்சி சீதா அருணோட அம்மா உடம்பு எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறதுக்காக அருணோட வீட்டுக்கு போறாங்க. அப்போ அருணோட அம்மா கிட்ட சீதா கேக்குறாங்க, உங்க பையன் என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்டான போலீஸோ? 2 வீலர்ல நான் ஹெல்மெட் போடாம போனப்போ எனக்கே 1000 ரூபாய் ஃபைன் போட்டுட்டாரு. ஆனாலும் இவ்வளவு ஸ்ட்ரிக்டான போலீஸ நான் எங்கேயும் பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு அருணோட அம்மா சொல்றாங்க, ஆமாமா, இவன் வேலைன்னு வந்துட்டா அதுல யார் என்னன்னா பார்க்க மாட்டான். ஆனா ரொம்ப தங்கமான பையன், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. பார்க்கதான் முரட மாதிரி இருப்பான், ஆனா மனசும் கையும் ரொம்ப சுத்தம்னு சொல்றாங்க. அப்போ சீதா கேக்குறாங்க, எங்க உங்க பையனை ஆளைய காணோம்? அவன் டியூட்டில இருந்து வந்ததுல இருந்து ரூம்ல தனியா உட்கார்ந்துட்டு இருக்கான். இத போல அவன் உட்கார்ந்ததா நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க. உடனே சீதா போயிட்டு அருண் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அப்போ அருண் நடந்ததை சொல்றாரு. இத போல ஒருத்தர் என்னோட வண்டியில செயினை போட்டு லாக் பண்ணிட்டான். அது மட்டும் இல்ல, நான் ஹெல்மெட் போடாம போன் பேசிட்டு வந்த வீடியோவை எடுத்து நெட்ல விட்டுட்டான். இப்ப அதனால எனக்கு 3 நாள் சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. என்னோட கெரியர்லயே ஃபர்ஸ்ட் பிளாக் மார்க் இதுதான். இந்த சஸ்பென்ஷன்னால இவ்வளவு நாள் நான் சேர்த்து வச்சிருந்த நேர்மையும் நல்ல பேரும் கெட்டு போச்சுன்னு சொல்றாரு. இதை கேட்ட சீதா, அன்னைக்கு நான் ஹெல்மெட் போடாத வந்தேன், அன்னைக்கு மட்டும் என்ன ஃபைன் கட்ட சொன்னீங்க? பொதுமக்களுக்கு ஒரு நியாயம், போலீஸ்க்கு ஒரு நியாயமான்னு கேக்குறாங்க. அதுக்கு உடனே அருண் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் செம்ம கடுப்புல இருக்கேன். நான் என்னமோ வேணும்னே பண்ண மாதிரி சொல்றீங்க. அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, மாத்திரை வாங்க போனேன். அந்த பதட்டத்துல டாக்டர் கிட்ட போன் பேசிட்டே இருந்தேன். அதனால ஹெல்மெட் வச்சிருந்தும் போட முடியல. ஆனா ஒருத்தன் என்ன பழி வாங்கணும்னு பிளான் பண்ணி என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டான். அவன் நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்றாரு. அருணோட அம்மா சீதா கிட்ட உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றாங்க. சீதாவும் சொல்லுங்கம்மான்னு சொல்ல, அப்போ அருணோட அம்மா வந்து, நீ ரொம்ப தங்கமான பொண்ணா இருக்க, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். என் பையன் ரொம்ப நல்லவன், உனக்கும் அவனுக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கும். உனக்கு விருப்பம்னா சொல்லு, நாங்க உங்க வீட்டுக்கு வந்து உன்னை முறைப்படி பொண்ணு கேட்கணும்னு சொல்றான். இதை கேட்டதும் சீதாவுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. நான் இப்போ உங்களுடைய உடம்பு நல்லா இருக்கான்னு பார்க்க தான் வந்தேன். நானே இப்பதான் வேலைக்கு போயிட்டு என்னோட குடும்பத்துக்குன்னு கொஞ்சம் பணம் கொடுக்கறேன். இவ்வளவு நாளா என்னோட அக்கா தான் வேலைக்கு போய் என்னையும் தம்பியும் படிக்க வச்சாங்க. இப்போ நான் வேலைக்கு போயிட்டு என் அம்மாவுக்கும் அக்காவுக்கும் தம்பிக்கும் எதனா பண்ணணும்னு இருக்கேன். இந்த நேரத்துல கல்யாணம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா என்னால குடும்பத்தை பாத்துக்க முடியாது. என்னோட தம்பியோட படிப்புக்கும் நான் தான் பணம் கட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அருணோட அம்மா, நீ கல்யாணத்துக்கு அப்புறமாவும் வேலைக்கு போயிட்டு உங்க குடும்பத்தை பாத்துக்கோமா, நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம்னு சொல்றாங்க. நீ இப்ப கூட கல்யாணத்துக்கு சரின்னு சொல்ல வேண்டாம், நாங்க உங்க குடும்பத்துல வந்து பேசுறோம், அதுக்கப்புறம் சில மாசத்துக்கு அப்புறம் கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கு சீதா சொல்றாங்க, இந்த முடிவு நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க பையன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க, மத்ததெல்லாம் நீங்க அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் வந்து பேசிக்கோங்க, அவங்க எடுக்கிற முடிவு தான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. முத்து வந்து மீனா கிட்ட சொல்றாரு, இத போல இன்னைக்கு அந்த கான்ஸ்டபிள ஹெல்மெட் போடாம போன் பேசிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தான், அதை நான் வீடியோவை எடுத்து நெட்ல போட்டு விட்டுட்டேன். அன்னைக்கு தாத்தா பாட்டிய ரோட்ல எப்படி தள்ளி விட்டான். நான் ஒரு எமர்ஜென்சின்னு நோ என்ட்ரில போனப்போ என்னோட காரை சீஸ் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டு நீ போயிட்டு அதை இன்ஸ்பெக்டர் கிட்ட கெஞ்சி கூத்தாடி காரை வெளியே எடுக்க உதவன. பொதுமக்களுக்கு ஒரு நியாயம், போலீஸ்க்கு ஒரு நியாயமா? அதுதான் அவனுக்கு ஒரு நல்ல பாடம் போகட்டு நான் இப்படி பண்ணேன்னு சொல்றாரு. இத கேட்ட மீனா, என்னங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, அப்புறம் அவருக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? மத்தவங்க தப்பு பண்றாங்கன்னா நான் தப்பு பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்க இப்படி பண்ணதுனால அவர் வேலைக்கு பிரச்சனை வருங்க. இதுக்கப்புறம் வேற எப்பனா உங்களை பார்த்தாலும் திரும்பியும் ஒரு பிரச்சனை பண்ணுவாரு. இத போல மாத்தி மாத்தி பிரச்சனை போயிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் யாருக்குமே நிம்மதி இருக்காது. நான் சொல்றத கேளுங்க, நாளைக்கு காலையில அவரோட வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வருவோம். அவர் பக்கம் தப்பு இருந்தாலும் நீங்க பண்ணது அதை விட பெரிய தப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட முத்துவுக்கு கோவம் வந்து, என்ன ஸ்டேஷன்ல உட்கார வச்சு காரை சீஸ் பண்ணிட்டு போனவனுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்க, அவன் பண்ண தப்புக்கு நான் போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? இதெல்லாம் ஒரு நாள் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு முத்து போயிடுறாரு. இவனை எப்படின்னா பழி வாங்கணும்னு நினைச்சு அருண் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி முத்துவோட வண்டிய பாண்டிச்சேரிக்கு போகணும்னு வண்டி புக் பண்றாரு. பாண்டிச்சேரிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது முத்தோட வண்டியில கொஞ்சம் மது பாட்டில அருண் வைக்க சொல்றாரு. முத்துவும் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வரும்போது செக் போஸ்ட்ல போலீஸ் காரை செக் பண்ணும்போது முத்துவோட கார்ல மது பாட்டில இருந்ததை பார்த்து காரை புடிச்சு வச்சுட்டாங்க. உடனே முத்து சொல்றாரு, இதெல்லாம் நான் வாங்கல, என்னோட வண்டியில இவர் தான் சவாரிக்கு வந்தாரு, இவரை வேணா கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ முத்துவோட கார்ல சவாரிக்கு வந்த அருணோட ஃப்ரெண்டு, இவர் தான் வாங்கி வச்சாரு, நான் அப்பவே சொன்னேன் போலீஸ் இருப்பாங்க, ஆனா இவரு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இந்த மாதிரி நான் பல தடவை எடுத்துட்டு போயிருக்கேன்னு சொன்னாருன்னு இவர் சொல்றாரு. இத பார்த்ததும் முத்துக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. அவரோட சட்டையை பிடிச்சி அடிக்க போறாரு. அப்போ போலீஸ், நீ யார் மேல கை வைக்கிறன்னு தெரியுமா, போலீஸ் மேலேயே கை வைப்பியான்ட்டு முத்து அடிச்சு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸ்டேஷன்ல முத்துவை பார்த்ததும் அருண் கைத்தட்டி சிரிக்கிறாரு. அப்பதான் முத்துக்கே தெரியும் இதெல்லாம் அருணோட நாடகம்னு.